இந்த வஹாபிகளுக்கு வணக்கம் என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன என்று தெரியாது, போட்டு குழப்பிக்கிறது. நாம் தெளிவாக இருக்கிறோம். வணக்கம் என்பது இறைவனுக்கு, மரியாதை என்பது இறை நேசர்களுக்கு. இந்த தெளிவு அன்றைக்கு மலக்குகளிடம் இருந்தது. அதே தெளிவு இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்திடம் இருக்கிறது. இந்த தெளிவு அன்றைக்கு இப்லீஸிடம் இல்லை. அதே தெளிவு இன்றைக்கு வஹாபிகளிடம் இல்லை. வணக்கம் மரியாதை ரெண்டும் போட்டு குழப்பிக்கிறாங்க. நம்ம வலிமார்கள் மரியாதை செஞ்சு வச்சுக்கிறோங்களேன், ஷிர்க்குங்கிறது. மரியாதை செய்வது ஷிர்கா? உடனே ஒரு ஆயத்தை ஓதிடுறது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இறைவன் குர்ஆன்ல சொல்லிட்டான், மற்ற ஏதாவது பாவங்கள் இருந்தா நாடன் உங்களுக்கு மன்னிப்பான், ஆனா ஷிர்க மன்னிக்கவே மாட்டான். நீங்க போய் ஷிர்க் செய்யல அப்படிங்கிறது. இந்த வசனம் உண்மை. நாம் செய்யற செயல்பாடு ஷிர்கா? ஒரு ஆட்ட போய் நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஷிர்க மன்னிக்க மாட்டான், என்னப்பா சோறு சாப்பிடுற, அந்த உடனே நம்மள பாய் கேட்பாரு, ஷிர்க மன்னிக்க மாட்டான் சரிதான், நான் சோறு சாப்பிடுறேன் ஏன் ஷிர்க்குங்கிற கேட்பாரா இல்லையா? சார் நம்மகிட்ட ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ் ஷிர்க பண்ணா மன்னிக்க மாட்டான், நீங்க என்ன ட்ரெயின்ல போறீங்க அப்படிங்கிறத வச்சுக்கிறோங்க, நம்ம விட்டுருவோமா? அந்த ஆளை பிடிப்போம். ஷிர்க மன்னிக்க மாட்டான் அது சரிதான், நான் ட்ரெயின்ல போறேன் ஏன் நீ ஷிர்க்குங்கிற கேட்போம்ல, அந்த மாதிரிதான் எதையும் கேட்கணும். சம்பந்தம் எல்லாம் வசனத்தை ஓதி, வசனம் இருக்கிறது கரெக்ட் தான். நம்ம இறைநேசர்கள் மரியாதை செய்வது இந்த ஷிர்க் ஆகுமா? அதையும் ஜாயின் பண்றாங்க, வேற வழி இல்ல. இந்த மக்கள் இப்படிதான் போட்டு இழுக்கணுங்கிறதுனால. அப்போ இளைஞர்கள் குர்ஆனும் தெரியாது, அதையும் தெரியாது, குர்ஆன் வசனத்தை ஓதி தானே இழுக்கணும், அதான் கடிவாளம், அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. இப்படியே இவர்கள் தெளிவில்லாமல் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்ஜா செய்ய சொன்னான், மலக்குமார்கள் செஞ்சிட்டாங்க. ஏன் அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நம்ம இறைவனுக்கு சஜிதா செய்தால் வணக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்வது மரியாதை. தெளிவா இருந்தாங்க, செஞ்சாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்ட்ட சொன்னான் செய்ய மாட்டான் அப்படின்னா, நான் ஆதம் செய்ய மாட்டேன்டான். உடனே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டானே, சைத்தானை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முதுக தட்டி கொடுத்து, உண்மையான தௌஹீத்வாதி நீ தான் அல்லாஹ் சொன்னானா அவனை பார்த்து? இல்லையே. உண்மையில அல்லாஹ் சந்தோஷப்பட்டிருக்கானே, பரவாயில்லையே, இப்லீஸ் சஜா செஞ்சா எனக்கு மட்டும் தானே செய்வானா, மத்தவங்க எல்லாம் செய்ய மாட்டானாமே அப்படி அல்லாஹ் சந்தோஷப்பட்டானே, தூக்கி எரிஞ்சிட்டான் இப்லீஸ. ஏன்னா இறைவனுக்கு வணக்கம் என்றால் என்ன, அவன் சொன்னதெல்லாம் கேட்கணும், என்ன வணங்குனா வணங்கணும், இன்னொரு மரியாதை செய்யணும் மரியாதை செய்யணும், அப்பதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான்னு அர்த்தம். சுன்னத் வல் ஜமாஅத் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்னை வணங்கு என்று இறைவன் சொன்னா அவனை வணங்குறோம். என்னுடைய நேசர்களுக்கு மரியாதை செய்ய என்று அல்லாஹ் சொன்னா மரியாதை செய்கிறோம். அதை கரெக்டா செஞ்சாங்க மலக்குமார்கள். அதே தெளிவு இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. ஆனா இப்லீஸ் தான் ஏமாந்து போனான். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சரியா செய்ய வேண்டாம். அவன் இந்த அளவிற்கு என்னுடைய சாபத்திற்கு காரணம் அவன் அல்லாஹ்வை வணங்க மாட்டேன்னு சொன்னதா? அவன் வணங்கின அளவுக்கு வேற யாரும் வணங்கலைங்க, அப்படில வணங்கினா. அப்ப அவன் செஞ்ச குறைபாடு என்ன? மதிக்க வேண்டியவர்களை மதிக்கவில்லை, அதெல்லாம் தூக்கி எறியப்பட்டான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சில பேரு தொழுகண்டா தொழுக, வணக்கம்னா வணக்கம், நெத்தியெல்லாம் காய்ச்சி போகும், ஒரே வணக்கம். இன்னொரு கூட்டம் இருக்குது வணக்கமே இல்ல, ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல வணக்கமும் இல்ல மரியாதையும் இல்ல, இன்னொரு கூட்டம் வணங்குது, வணக்கம் வணக்கம் மரியாதை இல்ல. வணக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்றிருந்தால் இப்லீஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவன் செய்யாத வணக்கமா? அவன் செஞ்ச குறைபாடு, மதிக்க வேண்டும் மதிக்கல. இப்ப புரிஞ்சுக்கிடுச்சு நமக்கு. வணக்கமும் இருக்க வேண்டும், மரியாதையும் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்க இறைவனையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்னாவது வதுஅஸ்ஸிருஹு வதுவக்கிருஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். மூன்றாவது வதுஸப்பிஹுஹு, இறைவனை வணங்க வேண்டும். இந்த வசனத்தில் இறைவன் மூன்றை குறிப்பிடுகிறான். ஒன்று ஈமான், இறை நம்பிக்கை. இரண்டாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. மூன்றாவது இறைவனை வணங்குவது. ஈமானுக்கும் இபாதத்திற்கும் மத்தியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கண்ணியத்தை இறைவன் புகுத்தி இருக்கிறான் என்றால் என்ன காரணம்? என்னதான் நீங்க ஈமான் கொண்டுட்டு வணக்கம் செய்யணும்னு சொன்னாலும் சரிதான், ஏன் ரசூலை கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா உன்னுடைய வணக்கம் எல்லாம் என்னிடம் அங்கீகரிக்கப்படாதுங்கிறத காட்டுறதுக்கு தான் ஈமான் இபாதத் ரெண்டுக்கு மத்தியில கண்ணியத்தை வச்சான். இது இல்லாம இபாதத் செஞ்சா எந்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத காட்டுறான். அப்ப அடிஷனல் பிரச்சனையா இது? சில பேர் சொல்றது வணக்க இபாதத் இருந்தா போதுங்க, இந்த மரியாதை அது இதெல்லாம் அடிஷனல் அப்படி நினைச்சுக்கிறது. அடிஷனல் இருந்தா இறைவனிய மூன்றை சொன்னா அல்லாஹ் சொல்றான், அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அத்தியு ரசூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள்ங்கறான். ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தா போதுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்குன்றாரு, இவர் வெற்றி பெற முடியுமா?
இறைவன் ரெண்டு சொன்னா ரெண்டு தான். அதுல ஒன்னு எடுத்துட்டு ஒன்னு எடுத்தாக்க அவர் வெற்றி பெற முடியாது, தெரியுதுல. அப்ப இறைவன் அந்த வசனத்துல 3 சொல்றான், ஈமான், கண்ணியம், வணக்கம். இல்ல நீங்க 3ல 2 மட்டும் போதும், இறைவன் 3மா நீங்க 2 இதான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அதனால என்னமோ கண்ணியம்ங்கிறதெல்லாம் அடிஷனல் பிரச்சனை நினைக்காதீங்க. நான் மறுமையிலே வெற்றி பெறுவதற்குண்டான அடிப்படை விஷயம் என்கிற நம்ம வழங்கிக்கலாம். இதுதான் வழங்காம இருக்கிறான், குர்ஆன் வசனத்தை வழங்குறது இல்ல. இப்ப நம்ம எல்லாம் தர்காவுக்கு போவோம் ஜியாரத்துக்கு, அதெல்லாம் போக கூடாது. ஏங்க போக கூடாது? உடனே ஒரு ஹதீஸை கொண்டு வந்துடுறது. இவங்களுடைய பழக்கமே அதுதான். சொல்லுகிற அனைத்து சட்டங்களும் இவங்க குர்ஆன் ஹதீஸ்ல எடுக்கல. இப்னு தைமியா சொன்னதுதான், முகமது பின் அப்துல் வஹாப் சொன்னதுதான். இந்த 2 காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 இளைஞர் நினைச்சுக்கிட்டாங்க, குர்ஆன் ஹதீஸை காமிக்கிறாங்க போவோம் நினைச்சுக்கிட்டாங்க. காரணம் இந்த இளைஞர்களுக்கு கல்வி ஞானம் இல்லை என்கிறதான். அப்பாவி இளைஞர்கள் பாவம். அவங்க இந்த 2 காட்டுற என்ன தெரியுமில்ல, ஒன்னு இப்னு தைமியா, இன்னொரு ஆளு முகமது அப்துல் வஹாப். குர்ஆன் ஹதீஸ் அல்ல, இந்த 2 பேருடைய கருத்தை தான் மக்கள் மத்தியில் சொல்றதுக்கு குர்ஆனை ஹதீஸ் பயன்படுத்துறது. ஏன்னா சுன்னத் ஜமாத்துக்கும் வஹாபிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்து போகக்கூடியவர்கள் சுன்னத் ஜமாத்தினர். தங்களுடைய கருத்துகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் ஒத்து போக வைக்கக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள். குர்ஆனும் ஹதீஸும் தனக்கு ஒத்து போகலன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த வஹாபிகள் வளைப்பார்கள். வளைக்க முடியாவிட்டால் ஒடித்து போட்டு விடுவார்கள். இப்படி எத்தனையோ வசனங்களையும் ஹதீஸையும் ஒடித்து போட்டு இருக்கிறார்கள். அதுல ஒண்ணுதான் இது. இப்ப பாருங்க, ஜியாரத்து போக கூடாங்கிறது என்ன சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் தஆலா யஹூத நஸாராக்களை சபிப்பானாக. ஏனென்றால் தங்களுடைய நபிமாருடைய குபர்களை எல்லாம் அவர்கள் பள்ளிவாசல்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த ஹதீஸ் இருக்குது, புகாரிலே இருக்கிறது, உண்மை. இந்த ஹதீஸுக்கும் இப்ப நம்ம ஜியாரத்து போற தர்காவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த ஹதீஸுடைய விளக்கமாக அதே புகாரிலே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, அந்த கூட்டத்தாரில் ஒரு நல்லடியாரோ ஒரு நபியோ வஃபாத் ஆயிட்டா அவரை அடக்கம் செய்வாங்க. அந்த கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டி விடுவார்கள். இது புகாரில இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விளக்கம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். கீழே கபரு, மேல பள்ளி, இப்படி செய்தவர்களை இறைவன் சபிப்பானாக. உண்மைதான். அதே சட்டம் தான் இப்பொழுதும் நம்மளும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் கபருஸ்தான்ல பள்ளியாசம் கட்டக்கூடாதுன்னு சொல்றோம். கபருஸ்தான்ல போய் பள்ளியாசம் கட்டினா கீழே கபருக்கும் மேல பள்ளியாசம் இருக்கும். எப்படி கூடும்? அது சிலதான் தடுத்திருக்காங்கல்ல. இன்றைக்கு நம்ம ஃபத்வா அப்படித்தானே கொடுக்கிறோம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தர்காவில் இந்த நிலை இருக்குதா? தமிழ்நாட்டை எடுத்துக்கிறங்க, இந்தியாவை எடுத்துக்கிறங்க, உலகத்தை எடுத்துக்கிறங்க, எந்த ஒரு இடத்திலாவது கீழே கபரு மேல பள்ளி ஒரு இடத்தை காட்டுங்க, நம்ம எல்லாம் போய் சேர்ந்து எதிர்க்கலாம். ஒரு இடத்தை காட்டுங்க பார்க்கலாம். எங்கெங்க இருக்குது? கபரு ஜியாரத் இருக்கும், பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கும். பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல பள்ளிவாசல் பத்தி பேசல. நம்முடைய மார்க்கத்துல ஜியாரத்துக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. அதுக்கு நான் பின்னால சொல்றேன். ஏன்னா ஜியாரத்துக்கு வருவாங்க, தொழுகை நேரம் வரும், அவங்க தொழுவதுக்கு பள்ளிவாசல் வேணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃப் இருக்குது, ஜியாரத்து பக்கத்திலேயே மஸ்ஜித் நபவி இருக்குது, பைத்துல் முகத்தஸ் இருக்குது, அல்லாஹ் தொழுவதுக்கு பள்ளி. அந்த பள்ளி சுற்றிலும் நபிமாருடைய கபறுகள் தான் இருக்குது. கபரு ஜியாரத்தை, நபிமாருடைய கபரு ஜியாரத்தை செய்வோம், பைத்துல் முகத்தஸ் தொழுது வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை செய்வோம், மஸ்ஜித் நபவியில் தொழுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்ல, காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தகிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. இந்த குகை தோழர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள். இவர்களை அடக்கம் செஞ்ச பின்னால நல்லவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த இறைநேசர்களுக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டலாமே என்று நல்லவர்கள் சொன்னதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி நல்லடியார்கள் இருக்கிற அந்த கபருக்கு பக்கத்துல பள்ளிவாசல் கட்டக்கூடாதுன்னு சொன்னா நல்லவர்கள் சொல்லி இருப்பார்களா? அப்படி நல்லவர்கள் சொன்னதைத்தான் இறைவன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டியிருப்பானா? அதெல்லாம் நல்ல காரியங்க. இப்ப இன்னும் நீங்க யோசிக்கணும், நாம் எதிலும் தெளிவாக இருக்கிறோம். சில பேர் நமக்கு சொல்றது, இது என்ன, இது கபர் வணங்கிகள் அப்படிங்கிறது. ஜியாரத்துக்கு செய்ய போன கபர் வணங்கிகளா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்ன ஒரு சுன்னத்தை அங்க செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பட்டம் வழங்குறாங்க இந்த வஹாபிகள் கபர் வணங்கிகள். அப்படியானால் இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகாரம் செய்யக்கூடியவர்களை பார்த்து கபர் வணங்கிகள் என்று குற்றச்சாட்டு வைக்கிற இவர்கள் யார்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்ல அவங்க போய் கபரை முத்தமிடுறாங்க, முத்தமிட்டாலே கபர் வணக்கம் ஆயிருமா? முத்தமிட்டாக்கா என்ன ஆதாரம் கேட்கட்டும், நம்ம ஆதாரம் கொடுக்க தயார். அத போய் கபர் வணங்கின்னு சொல்லன. ஒரு ஆளு குழந்தை வாங்குறாரு, உடனே முத்தமிடுறாரு, இவரு குழந்தை வணங்கி சொல்லலாமா? ஒரு ஆளு பூ வாங்குறாரு, உடனே முத்தமிடுறாரு, இவர் பூ வணங்கி அப்படி சொல்லலாமா?
ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறாங்க எல்லா ஹாஜிகளும் வருவோம் அவரை வரவேற்கிறோம் ஹஜருல் அஸ்வத் வணங்கிகளே அப்படின்னு சொல்லலாமா? பண்ணமா அவங்க முத்தமிட்டு தான் வர்றாங்க. முத்தமிடுவதாலே சிறுக்கு வந்துருமா? வணக்கம் ஆயிருமா? இல்ல ஹஜருல் அஸ்வத் ஆதாரம் இருக்குது. அப்ப ஆதாரம் இருக்குன்னு தெரியுதுல. இப்ப ஆதாரம் என்னன்னு கேளுங்க தர்றோம். ஏன் வணக்கம்ங்கிற வார்த்தையை கொண்டு வரணும் தேவையில்லாம?